காலை வணக்கம். மற்றும் ஒரு நல்ல அழகான தீர்ப்பு ஃபேமிலி கோர்ட்டை பற்றி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முதல்ல ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. அது ஹைகோர்ட்டு வரைக்கும் போகுது. டிவிஷன் பெஞ்சு அந்த சிஎம்ஏ சிவில் மிஸ்லேனியஸ் அப்பீல் செக்ஷன் 19 ஆஃப் ஃபேமிலி கோர்ட் ஆக்டில் போட்டது டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெவ்யூ அப்ளிகேஷன் போடுறாங்க. அதில் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆர்டர். ஏஆர் 2025 மெட்ராஸ் 83, ஏஆர் 2025 மெட்ராஸ் 83, கார்த்திக் நாகராஜன் வர்சஸ் ராசிகா பாலச்சந்தர். கார்த்திக் நாகராஜன் வர்சஸ் ராசிகா பாலச்சந்தர். இந்த ரெவ்யூ அப்ளிகேஷனில் இந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது, ஃபேமிலி கோர்ட்டில் இந்த சிஎம்ஏ ஃபேமிலி கோர்ட்டு ஓபியை டிஸ்போஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க் பண்ணாத டாக்குமெண்ட்டெல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து அந்த ஓபியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆனால், ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற, ஆனால் அதை நிரூபிக்கவோ குறியீடு செய்யவோ இல்லை. ஸோ டிவிஷன் பெஞ்சு ஃபேமிலி கோர்ட்டை கேட்குது, என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் ரொம்ப தைரியமானவர் போல் இருக்குது. அவர் இல்லை, செக்ஷன் 14 ஆஃப் தி ஃபேமிலி கோர்ட் ஆக்டில் எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஃபேமிலி 14 என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்மிசிபிலிட்டி ஆர் ரெலவன்சி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இல்லாத ஆவணங்களை ஃபேமிலி கோர்ட்டு தனித்து முடிவு எடுக்கலான்னு சொல்லியிருக்க தவிர, மார்க் பண்ணாத டாக்குமெண்ட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அது அப்சர்வேஷன் கொடுக்கறதுக்கு அந்த பவர் இல்லை. ஃபேமிலி கோர்ட்டுக்கு அப்படிப்பட்ட பவர் இல்லை. செக்ஷன் 14 அந்த பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஸ்மிஸ் பண்ண சிஎம்ஏவை அலோவ் பண்ணி அந்த ஓபி ஆர்டரை செட்பேக் பண்ணி ஃபேமிலி கோர்ட்டுக்கு நீங்கள் இரு தரப்பினருக்கும் வாய்ப்பு கொடுத்து ஆவணங்களை குறியீடு செய்வதற்கும் அதை நிரூபிப்பதற்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் அப்பீல், அது ஓஎஸ்ஏ, நான் சிஎம்ஏன்னு நினச்சேன், சூட் போட்டிருக்காங்க போல. அதை ஃபேமிலி கோர்ட்டு 4 வாரத்தில் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இது கார்த்திக் நாகராஜனுக்காக பிஆர் ராமன் சீனியர் கவுன்சில் ஃபார் அனுப்பம் ரகுராமன் அப்பீராக இருக்காங்க. பெட்டிஷ்னருக்கு தியாகராஜன் சார் அப்பீராக இருக்கார், ஆர் தியாகராஜன். ஸோ இந்த வழக்கு பார்த்துங்க, சிஎம்ஏ ஓஎஸ்ஏ, ஓஎஸ்னால் ஒரிஜினல் சூட்டு, ஓஎஸ்னா ஏன்னா ஒரிஜினல் சூட் அப்பீல். அது முதல்ல டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அது ரெவ்யூ பெட்டிஷனில் அதை அலோவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபேமிலி கோர்ட் சட்டங்களில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வாதங்கள் செய்வீர்கள் என்று இந்த தீர்ப்பை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது என்னென்னா, இப்போது இந்த நாயனார் நாகேந்திரனை தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் நியமிச்சிருக்காங்க, தேர்ந்தெடுக்கலை. அது நான் ஏற்றுக்க மாட்டேன். இது என்ன ஜனநாயகம்னு தெரியல. என்ன ஜனநாயகம், ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க? அப்புறம் இது சாவரின் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? என்ன அராஜக சுல்தானேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்குது. லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே சுல்தானேட் அட்மினிஸ்ட்ரேஷன். யாராவது ஒருத்தர் தலைவர் இருந்துட்டு அவர் தாண்டி யாரும் நிற்கக்கூடாது, என்னென்னவோ நடக்குது. அதனால் சரி, இப்போ அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அது அவர் மேனேஜிங் டைரக்டர் தான், அவர் அப்பாயிண்டி, நாட் எலெக்டட். அவருக்கு இண்டிபெண்டன்ஸாக தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நாயனார் நாகேந்திரன் தான் எங்களுக்கு தலைவராக வரணும்ல. நாங்கள் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அவரே இவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த பழைய ஆளுங்களெல்லாம் போட்டு தேசிய செயற்குழு உறுப்பினராக போட்டிருக்காங்க. அப்புறம் என்னென்ன பண்ணிட்டோம். அந்த விஜயதாரணி மேடத்தை அநியாயமாக விட்டாங்க. இன்னும் 4-5 பேர் எதுவும் தெரியல. இனிமேல் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸு பண்ணுவாங்க போல். ஏதோ ஒன்றானா அவர் நல்ல மனிதர். நாயனார் நாகேந்திரன் வல்லமை படைத்தவர். அவர் பல பிரச்சனைகளை தன்னைத்தானே காப்பாற்றிக்கொண்டு கட்சியை காப்பாற்றி கொண்டவர். அந்த அடிப்படையில் கொஞ்சம் திறமையானவர் தான். ஆனால் மேனேஜிங் டைரக்டர் தான். இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அந்த அண்ணாமலை சொன்ன மாதிரி
கட்சின்னா சொல்கிறோம். கட்சி நாங்கள் கட்சியில் இருக்கிறது வந்து இந்த கட்சியில் எங்களுக்கு பதவி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து கட்சியில் ஏதாவது ஆதாயம் வேணும். இது கட்சி வந்து தேச கட்சி, இந்து மதத்தினுடைய ஆதாரமாக கொண்ட கட்சி, இந்து மக்களுக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற கட்சி, இந்தியாவையே பயங்கரவாதத்தின் மூலமாக நடுங்க வைத்திருந்த நிலைமையை மாற்றி காட்டிய கட்சி. அதனால் சிலதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்னா பொறுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கினா பொறுத்து. சரி, அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். வாழ்த்துக்கள். காலை வணக்கம், நன்றி. நான் ஒரு கூட்டம், அது திருநெல்வேலியா நாகர்கோயிலான்னு தெரியல, அழக இவர் திருநாகரசு அப்போ பிஜேபியில் இருந்தார், நாயனார் நாகேந்திரன் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். இப்போல்லாம் எது கலந்துக்கு எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லா இடத்துலையும் செயற்கை எம்ஹெச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. என்ன அதில் ஏன் கலந்துக்கலைன்னா அங்கேயும் செயற்கை இருக்குது, எல்லாமே செயற்கையாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிற சக்தி இல்லை. அது இல்லாமல் போதும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டி நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளி வரும் தயங்கால். ஒரு தலைவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவ்வளோதான். எவனோ ஒருத்த ஆட்டு விட்டார் ஆடாதோ. இப்போ என்னன்னா இதில் வந்து இப்போது நம்ம பாருங்கள், ராமர் வந்து சிவனை சாமி கும்பிட்டார், கிருஷ்ணரும் இது காளியையும் சிவனையும் கும்பிட்டார். இப்போ சிவன் யாரையும் கும்பிட்டார், சிவன் காளியை கும்பிட்டார். அப்புறம் நம்மெல்லாம் சூரியனை கும்பிடுவோம். யார் எதை கும்பிட்றோன்றது தெரியாத மாதிரி ஒரு குழப்பம் இருக்குல்ல. இது இவங்க அப்படி இல்லை. இதை இப்போ கிறிஸ்துவர்களில் பல பிரிவுகள் இருந்தாலும் ஒருத்தர் வந்து மேரி மாதாவை தலைவியாக எடுத்துக்கிறாங்க, வேறு யாரையும் அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க. அப்புறம் முஸ்லீமில் எடுத்துக்கிட்டோம்னா அல்லான்னு சொல்லிட்டு, எல்லாம் வல்ல இறைவன் அல்லான்னு சொல்லி அவங்க கும்பிட்றாங்க. அவர் இறை தூதுவராக வேறு யாரையும் அவங்க கும்பிட்றதில்லை. ஜெயினர்கள் வந்து வர்த்தமான கும்பிட்றாங்க, இந்த புத்திஸ்ட் வந்து புத்தர்கள் கும்பிட்றாங்க. நம்ம மாத்திரம் எல்லாரையும் கும்பிட்றோம். நமக்கு யாரும் பெரிய தலைவர் அந்த மாதிரி தான் இருக்குது பிஜேபி கட்சியும். என்ன இங்கே யாரோ வராங்க, யாரோ பண்ணுறாங்க, ஆனால் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்க, அவர் மோடி, அமித்ஷா, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆட்டு வைப்பதற்கு ஆள் இருக்காங்க. அது எங்கே இருக்குது? அது நாக்பூரில் இருக்குது. அங்கே அவங்க மாத்திரம் பெர்மனண்ட்டானா அதுவும் தெரியல. என்னவோ மாயமாக இருக்குது. என்ன எதுவாக இருந்தாலும் தேசத்தின் நலன் காக்குன்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதில் நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் மேடம் கூட அப்படி தான் அமைதியாக இருக்காங்க. நாங்களும் அமைதியாக இருப்போம். நீங்கள் போராடுறதுக்கு, கொடி தூக்குறதுக்கு, கொள்ளை அடிக்கிறது, இல்லை பங்கு போடுறதுல வர பிரச்சனைகளை தவிர்ப்பதுக்கெல்லாம் கூட்டினா அங்கே வரமாட்டோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை, இதை இப்போ ஒரு புறம்போக்கு ஒருத்தன் பேசியிருக்கான் பாரு, வைணவர்கள் சைவர்கள் சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுனவனை வந்து மந்திரியாக வச்சுருக்காங்க. என்ன அவன் என்ன பண்ணுற, அவன் பெண்கள்லாம் இப்படி மதிக்கிறாங்க. நான்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நாரப்பேட்டில் இப்போ வந்துட்டு கெட்ட வார்த்தை பேச. ஆனால் இந்த அளவு கீழ்த்தரமாக ஒரு மதத்தின் பிரிவுகளை இவர் வந்து அதை ஒப்பிட்டு கூறினது, அதிலேருந்து தவிர்ப்பதற்காக தான் கனிமொழியை விட்டுட்டு, அது பெண்களுக்கு எதிரான கருத்து இல்லை. அது பெண்களை இழிவுபடுத்துகிற கருத்தாக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் மதங்களை சிறுமைப்படுத்துவதற்காக தெரிவிக்கப்பட்ட கருத்து. அதுக்கான போராட்டங்கள் 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதில் ஆரம்பித்து செய்யுங்க. அதில் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கடவுள் தான் பார்த்துக்கணும். ஆமாம், குப்பலாரி இப்போல்லாம் அங்கெல்லாம் பீகார் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தண்டர் 30,000 பேர் 40 பேர் சாகுறாங்களாம் தண்டரில். அது மாதிரி ட்ரெயின் விபத்து, ஏரோப்ளேன் கிராஷு, இதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லு? அவனை அசாசினேட் அப்போ அந்தளவுக்கு அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அது எதுனா ஒரு பார்க்கிங் நாய் கூட கிடையாது, காலு உடஞ்சி கத்திக்கிட்டு இருக்கும் ஒரு நாய், அந்த மாதிரி நாய் அது. இந்த நாய் இங்கே வந்து இந்த மாதிரி பேசுதுங்க. இதை விட இன்னொரு பெரிய விஷயம், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அது ஒரு உரையாடல், அது இன்னும் மோசமாக இருக்குது. என்ன நடக்குது தெரியல. என்ன இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்போ வரும் தெரியல. இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்குது. என்ன அந்த தேர்தலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள், ஒரு வருடம் இருக்குல்ல மாற்றங்கள், கடைசி நேரத்தில் கூட மாற்றங்கள், பெட்டிகள் மாறாவிட்டால்
அப்போ இப்போ ஒரு தலைவர் அவருடைய மகன் எல்லாம் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவர் பேனாவை பிடிச்சிக்கிறாரு, இவர் அனுப்பிச்சி விட்றாரு, உள்ளே போய் என்னவோ பார்த்துட்டு வர்றாரு, அப்புறம் இவர் கையெழுத்து போடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? அதே தான். காலை வணக்கம்.